திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இங்க பீகாரை போல தமிழ்நாட்டிலும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் ஒரு தில்லுமுள்ளு நடக்கும். அதன் வழியாக பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்து குறுக்கு வழியில் இங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, இங்க கால் பதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பாஜக முயல்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று நடைமுறை தொடங்கினிலிருந்தே அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப அதற்கான பணிகள் தொடங்கிய பிறகு அமைச்சர் நேரு அதை அறிக்கை வாயிலாகவும் பதிவு செய்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் பலவேல். திரு நேரு அவர்களுடைய நிறைய ஒரு அறிக்கையை நானும் படிச்சேன். இது ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அவர் எதை மேற்கோள் காட்டி பேசுறாரு அப்படின்னா, பாலச்சந்திரன் சாரா பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் பத்தி தான் பேசினாரு. திரு நேரு அவர்களும் அதையே மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அதனுடைய டேட்டா பாயிண்ட மட்டும் நான் ஷேர் பண்றேன். முதல்ல அதாவது 24 ஜூன் 2025 அன்னைக்கு, அதாவது எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7,89,00,000 பீகார்ல அங்க வாக்காளர்களாக இருந்தார்கள். அதுல எஸ்ஐஆருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது 65 லட்சம் பேருடைய பேரை அவங்க டிராப்ட் ஸ்டேஜ்ல நீக்கினாங்க. உடனே எல்லாருமே கூக்குரல் எழுப்பினாங்க. அது கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்துச்சு. யோகேந்திர யாதவ் மாதிரியானவங்க அந்த கேஸ அவங்க எடுத்து நடத்தினாங்க. அப்பதான் இந்த ஆதார் நம்ம சேர்க்கணும் அப்படின்னாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, நீங்க ஆதாரம் சேருங்கன்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் உடனடியே அதுக்குரிய அந்த சேஞ்சஸ் மாடிஃபை பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது இத்தனை குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 நாட்கள் கொடுக்கப்பட்டது. இதுக்குள்ளார உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு 21,53,000 பேர் அவங்களுடைய ஃபார்ம் நம்பர் 6 அவங்க சப்மிட் பண்ணாங்க. இந்த 1,00,000 BLOs, அதாவது சார் சொன்னார் இல்லைங்களா, பிளாக் லெவல் ஆபீசர்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்டேட் கவர்மெண்டோடைய எம்ப்ளாயிஸ். இப்ப வரக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இந்த எஸ்ஐஆர் செய்ய போறாங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 2021ல தேர்தலை நடத்தி திமுக ஆட்சியை கொண்டு வரதுக்கு தேர்தல் பணியை செய்தார்களோ அவர்களே தான் இந்த பணியை நடத்துறாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் நடத்தல. தேர்தல் ஆணையத்துடைய சூப்பர்விஷன்ல செய்ய போற வேலை ஸ்டேட் கவர்மெண்டோடைய எம்ப்ளாயிஸ் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இதுல பயன்படுத்தப்படுறது. ஆசீர்வாதம் ஆச்சாரியே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இப்ப திமுக ஆட்சியை கொண்டு வருவதற்காக மாநில அதிகாரிகள் வேலை செய்தார்கள் என்று சொன்னால், அப்ப தேர்தல் ஆணையம் ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுதுல. அளவில் நான் முடிக்கவே இல்லை. இல்ல முடிங்க. இல்ல அந்த அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இல்ல அதாவது இப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டு 21,53,000 பேர் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு 7,42,00,000 பேர் இப்ப ஃபைனலா இருக்கிறாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த எஸ்ஐஆர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 243 எலக்ட்ரோரல் டிவிஷன் ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி 2,976 அசிஸ்டன்ட் ஏஇஓஸ் ஒர்க் பண்ணாங்க. இதுல பிஎல்ஓஸ்ன்றவங்க அதிகாரிகள், அரசு பணியில இருக்கிறவங்க. அவங்கள தாண்டி பிஎல்ஏஸ் அப்படின்னு, அதாவது பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்றவங்க ஒவ்வொரு கட்சி சார்பாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, எடுத்துக்கிட்டோம்னா பாரதிய ஜனதா கட்சி, ஆர்ஜேடி, ஜேடியு, கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஐஎம்எல், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் இதுக்காக முடுக்கி விட்டாங்க. அவங்க பிஎல்ஓஸ்க்கு துணியா இருந்து தன்னுடைய பணிகள்ல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இதே பணி இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கேட்டிருக்காங்க. நேத்து ஹியரிங்ல என்ன சொன்னாங்கன்னா, இதுல 3,66,000 பேர் விடுபட்டு இருக்குது. இதை கேட்டிருக்காங்க. அதுக்குரிய பதில நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய இதுல அபிடேவிட்ல பதில் சொல்ல போறாங்க. இப்போ எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இதை பத்தி தெல்ல தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். 2003க்கு பிறகு, கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு பிறகு பீகாரில் 2025 இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. இந்த எஸ்ஐஆர் நடந்த பிறகுதான் இதுல இல்லைங்களா 65 லட்சம் பேர், அதுல கூட இந்த 21 லட்சம் பேரை நம்ம மைனஸ் பண்ணோம்னா கூட 40 லட்சம் பேர் இறந்தவர்களுடைய பேர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது. இது ஒரு பியூரிஃபை பண்ணாத ஒரு எலக்டோரல் ரோலை வச்சுதான் இதுவரை தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்ன்றது
ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான தேவை அப்படின்றத தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல நீங்க இவ்வளவு விரைவாக இதை வந்து ஜனவரிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 2 மாத காலத்துல SIR மாதிரியான ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னா அதுல நிறைய வேகம் காட்டணும். நீங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் அதிக அளவுல தேவைப்படணும். சோ அப்படி நடக்கும்போது அது நிச்சயம் அங்க தில்லுமுள்ளுகள் நடக்க, சதி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புனா அதை தீர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமையா இல்லையா? பலவில் பீகாரும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே எலக்ட்ரோரல் சைஸ பாத்தீங்கன்னா சேம் தான். நமக்கு 234 தொகுதி, அங்க வந்து 243 தொகுதி, கிட்டத்தட்ட வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் சேம் தான். அங்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க? ஜஸ்ட் 2 months எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து 1 மாசம் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்றதுக்கு கொடுத்தாங்க. இப்ப நம்ம அக்டோபர்ல இருக்கோம். அக்டோபரோட பிகினிங். SIR எப்ப அனௌன்ஸ் பண்ணா கூட டிசம்பர் எண்டுக்குள்ளாரையோ அல்லது ஜனவரிக்குள்ளாரையோ நம்மளோட எலக்டோரல் ரூல் ஃபைனலைஸ் ஆயிடும். அதர்வைஸ் 1/1/2026 அன்னைக்கு நம்மளுடைய டிராஃப்ட் ரிவைஸ்டு ரூல் வந்து எல்லா கலெக்டர்களும் செய்ய வேண்டும். அது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனலி அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட். சோ 1/1/2026க்கு முன்னாடி செய்யறத SIR மூலமாக இந்த 3 மாசத்துல அது வந்து கம்ப்ளீட்லி வந்து எங்கெங்க ப்ராப்ளம் இருக்குதோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து 1/1/2026ல ரிலீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய ஏப்ரல் மாச தேர்தல் மிக அருமையான. எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ப்ராசஸ் சீர்திருத்த நடைமுறைகள் அல்லது ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸ் சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, அவங்க கண்ணசைவுக்கு ஏற்றவாறு அவர்கள் அசைகிறார்கள்ங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. பரவில் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இது வந்து ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க குற்றச்சாட்டுகளை வந்து வெளியில வைக்கலாம். நான் வந்து ஆர்டிகல் 326 கான்ஸ்டிடியூஷன் சொன்ன 326 தயவு செய்து நீங்க பாருங்க. யாரெல்லாம் தகுதி வாய்ந்த வாக்காளர்களோ அவர்களில் ஒருத்தருடைய பெயர் கூட விட்டுப்படக்கூடாது. அதே சமயம் யார் தகுதியற்ற வாக்காளரோ அவருடைய பேர் அந்த எலக்ட்ரல் ரோல்ல வரவும் கூடாது. இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் செய்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டம் சொன்னதை வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் போது நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2021 வந்து நம்மளுடைய பணியாளர்கள் செஞ்சாங்க, அப்ப நம்ம வெற்றி பெற்று ஓகே. ஆனா அதே சமயம் வந்து இப்ப அதுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்றது இவங்களுக்கு பயத்தை தான் காட்டுகிறது. திமுக தோல்வி அடைந்து விடுமோ என்ற பயத்தால் இப்பொழுது வந்து தேர்தல் கமிஷனை குற்றம் சாட்டுகிறார்கள். திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், இங்க ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை, அந்த நடைமுறையை செய்யும் போது இது பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு பீதியை வந்து திமுக கூட்டணி கிளப்புகிறதுங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. 2021 ஒரு தேர்தல் நடந்தது, அதுல வெற்றியும் பெற்றீங்களே, இப்பயே அந்த சந்தேகம் வருதுன்னு கேட்கிறாங்க. முதலில் அண்ணன் நேரு வந்து அடிப்படை இல்லாமல் அல்லது சான்றுகள் இல்லாமல் இதை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். அதை நான் வன்மையாக மறுக்கிறேன். அண்ணனுடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலும் அண்ணனுடைய கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக மக்களுக்கு புரிகிற ஒரு எளிமையில் என்ன தவறு நடந்திருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை இயல்புகள் என்ன? முதல் இயல்பு